श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्य में सन्निधत्तां सदा हृदय रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம், முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம். அதில் 4 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 5வது ஸ்லோகம் அர்த்த அனுசந்தானம். சுவாமி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் புத்தங்கோட்டகம் ஸ்ரீ U.S. சீனிவாசாச்சார் சுவாமி வியாக்கியானமும் ஒரு சேர ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். 5வது ஸ்லோகம். ந தே ரூபம் ந சாகாரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் த்வம் பிரகாசசே. ந தே ரூபம் ந சாகாரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் த்வம் பிரகாசசே. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான உள்ளர்த்தம். எத்தனை காருண்யம், எத்தனை சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யம் பெருமாளுக்கு இருந்தால் இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு தோணும். இந்த ஸ்லோகத்தை, எஸ்பெஷலி இந்த ஸ்லோகத்தை சேவித்து அனுபவித்தான். அதாவது சம்சாரார்ணவ மக்னானாம்னு சம்சார சாகரத்தில் மூழ்கி இருப்பவனுக்கு அவனுடைய திருவடிகள் 2ம் பிடிச்சுட்டா போரும் அப்படின்னு தெரிவித்தார் போன ஸ்லோகத்தை. நிஸ்தரந்தி மனிஷினக, மோட்சப்பிரதனான மோட்சத்தை தருபவனான உன்னையே உன் திருவடியிலே சரணமடைந்து ஸ்வீகரித்து உன்னையே நிரபேட்ச உபாயமாக, வேறு எந்த உபாயமும் இல்லாமல், வேறு எந்த பலனையும் கேட்காமல் நீயே பலன் நீயே உபாயம் என்று இருப்பவர்கள், மனசை விஷய சுகங்களில் செல்ல ஒட்டாமல் அடக்குபவர்கள், ஜெயிப்பவர்கள், சம்சாரமாகிய சமுத்திரத்தை கடக்கிறார்கள்னு தெரிவித்தார். இப்படி சர்வேஸ்வரன் திருவடிகளை ஆசிரயித்து உஜ்ஜீவிப்பதாக சொன்னது நடக்குமா? அவனுக்கு திருமேனின்னு ஒன்று இருக்கான்னா, நம்மளை மாதிரி திருமேனி இருக்கான்னா, அவனுக்கு திருமேனி இருந்தால் திருவடிகள் தான் இருந்தால் தானே திருவடிகள்னு உபாயமாகும். திருமேனின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மூப்பு, பிணி, தோஷங்கள் இதெல்லாம் சம்பவிக்காதா, வராதா? அபாணிபாதோ ஜவனகான்னு வேதத்தில் கூட ஈஸ்வரனுக்கு கை கால்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதே வேதம் சகஸ்ர சீரிஷா புருஷக 1000 தலை இருக்கு, 1000 கண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். நதே ரூபம் ந சாகாரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் த்வம் பிரகாசசே. ஸோ ரூபம் பதவுரை முதல்ல அனுபவிக்கலாம். ரூபம்னா உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம். திவ்ய ஆத்மஸ்வரூபத்துக்கும் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கும் முதல்ல வித்தியாசம் நமக்கு தெரியணும். திவ்ய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா எங்கும் பரவி இருக்கும் ஆத்மஸ்வரூபம். இப்போ நம்முடைய உடலே எடுத்துக்கோங்க. இந்த ஜீவாத்மா எங்கும் பரவி இருக்கிறது நம் உடலுக்குள்ளே. எங்கே தொட்டாலும் ஆத்மாவுக்கு உணர முடியும். அது மாதிரி உள்ளும் புறமும் வெளியும் உள்ளும் எங்கும் பரவி இருப்பிக்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் பெருமான். அந்தர்பகிஷ்சத சர்வ வியாபிய நாராயணஸ்திதகான். உள்ளும் வெளியும் எங்கும் எல்லாவற்றிலும், எல்லா ஜந்துக்களிலும், பிரபஞ்சம் அனைத்திலும் பரவி இருக்கிறான் பெருமான். அதுதான் திவ்ய ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவான். அவனுடைய ஸ்வரூபம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் ஸ்வரூபம். இங்கே தெரிவிப்பதாவது ரூபம் அப்படின்னா உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபமானது பெரியவாச்சான் பிள்ளை பதவுரையில் தெரிவிக்கிறார். அது
தே உன்னுடைய பிரயோஜனத்துக்காக ந இருக்காது, இராது. ஸோ ந தே ரூபம் இருக்காது உன்னுடைய பிரயோஜனத்துக்காக அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம், உன்னுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம். அதாவது இந்த சர்வ நியந்திருத்துவ ஆகாரம் குலைந்து எல்லாவற்றையும் நியமிக்கும் அந்த ஆகாரம், அந்த ஸ்வரூபம் அது குலைந்து ஆஸ்ரித பாரதந்திய ரூபாகாரத்தை பஜிக்கும் என்பது. அதாவது பக்தர்களுக்காக பக்த ரட்சணத்திற்காக எடுக்கிறான் அவன் இந்த திவ்ய ஆத்மஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் கல்யாண குணங்களையும் ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் எல்லாவற்றையும் ஆஸ்ரிதர்களுக்காக பக்தர்களுக்காக நமக்காக எடுக்கிறான் அப்படின்னு இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. ரூபம் உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபமானது தே உன்னுடைய பிரயோஜனத்துக்காக ந இராது. ஆகாராஷ்ச ஆகார அப்படின்னா உருவம், திவ்யமங்கள விக்கிரகம் ச அதுவும் திவ்யமங்கள விக்கிரகமும் தே ந உனக்கு இருக்காது, உன்னுடைய பிரயோஜனத்துக்காக இருக்காது. ஆஸ்பதச்ச பரமபதம் முதலான போகஸ்தானங்களும் ஸ்ரீவைகுண்டம் முதலான ஸ்தானங்களும் தே ந துவதர்த்தமாக இருக்காது, உனக்காக இருக்காது, உன்னுடைய பிரயோஜனத்துக்காக இருக்காது. இவை எல்லாம் ஆஸ்ரித ஆதீனமாக இருக்கிறது, ஆஸ்ரிதர்களுக்காகவே இருக்கிறது, அவர்கள் அனுபவிப்பதற்காகவே இருக்கிறது. பக்தானாம் துவம் பக்தர்களுடைய உடைமை நீ பக்தர்களுடைய உடைமை. அப்படியான நீ ததாபி இப்படி ஸ்வரூப ரூப குணம் இவைகளையெல்லாம் ஆஸ்ரிதார்த்தமாக்கி வைத்திருக்க செய்தே. ததாபி வைத்திருக்க செய்தாலும் இப்படி நீ ஸ்வரூப ரூப போன்றவைகளை ஆஸ்ரிதர்களுக்காக வைத்திருந்தாலும் புருஷாகாரகா, இது புருஷகாரம் இல்லை, புருஷாகாரகா, அதாவது புருஷ ஆகாரகா, புருஷ சுக்தங்கள் போன்ற வேதங்களில் சொல்லப்பட்ட வேத பிரதிபாத்தியனான சர்வாதிகாரத்வாகாரமும் குலையாதவனாய், மீன்ஸ் ஸ்ருதிகளிலும் உபனிஷத்துகளிலும் வேதங்களிலும் புருஷ சூக்தங்களிலும் தெரிவிக்கப்படும் வேதவேத்திய பிரதிபாத்தியனாக எல்லா அதிகாரமும் எல்லா சர்வேஸ்வரத்துவமும் சர்வ ரட்சகத்துவமும் சர்வஜத்துவமும் பெருமாளா பிரம்மனா இருக்கிற அந்த விஷயங்கள் மகிமை கொஞ்சம் கூட குலையாதவனாய். முதல்ல சொன்னது ஆஸ்ரிதர்களுக்கு பாரதந்திரனாய் இருந்தாலும் ஆஸ்ரிதர்கள் இட்ட வழக்காய் அவர்களுக்காக ஸ்வரூபம் அவர்களுக்காக ரூபம் அப்படி எடுத்திருந்தாலும் வேதங்கள் சொன்னபடி அந்த மகிமை கொஞ்சம் கூட குலையாதவனாய் பிரகாசசே இப்படி ஆஸ்ரித பாரதந்திரமாயும் இருந்து இப்படி சர்வாதிக வஸ்து இப்படி கல்யாண குணங்களால் நிற்கிறானே, இப்படி விஸ்மயனீயமான கல்யாண குணங்களாய் நிற்கிறானே, இப்படி அத்தியுதமான கல்யாண குணங்களாய் நிற்கிறாயே என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நதே ரூபம் ந சாகாரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே. நதே ரூபம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். உன்னையே உபாயமாக பற்றி சம்சாரத்தை கடக்குபவர்களுக்கு உன்னையும் உன் உடைமையையும் அனுகூலமாக்கி வைப்பது இது. உன்னையே உபாயமாகப்பற்றி உன்னையே பலனாகப்பற்றி உன்னையே வழியாகப்பற்றி சம்சாரத்தை கடக்குபவர்களுக்காக நீ உன்னையும் உன் உடைமையையும் அவர்களுக்காக கொடுக்கிறாய், அவர்கள் அனுபவிக்க கொடுக்கிறாய். ஆஸ்ரிதர்கள் தங்களையும் தங்கள் உடைமையும் ஈஸ்வரனுக்கு பெருமாளுக்கு பரசமர்ப்பணம் பண்ணுகிறார்கள். அது ஏன் பண்ணுகிறார்கள்னா அது அவர்களுடைய ஸ்வரூபத்தான், அவர்களுடைய இயல்பு. நித்திய அதாவது அத்தியந்த பாரதந்திரிய நித்திய நிரூபாதிக அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. அத்தியந்த முடிவில்லாமல் உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது உற்றோமையாவும் உமக்கே நாமாட்சேவோம்னு அதை முடிவில்லாமல் ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் பாரதந்திரனாய் அவனிட்ட வழக்காய் நித்திய எட்டர்னலி நிரூபாதிக்க வேறொன்றால் என்ஃபோர்ஸ் பண்ணப்படவில்லை, வேறொருவரால் புஷ் பண்ணப்படவில்லை. ஸ்வரூபம் நேச்சுரலி அவனுக்கு ஔபாதிகம். ஸோ ஔபாதிகம் இல்லை, நிரூபாதிகம், வேறொன்றால் செலுத்தப்படாத இயக்கப்படாத
ஒரு சேஷத்துவம், அவனுடைய உடைமையாக. நம்முடைய ஃபோன் நமக்கு சேஷம், உடைமை. நம்முடைய வீடு நமக்கு உடைமை, நம்முடைய குழந்தை நமக்கு உடைமை. அப்படின்னா இதெல்லாம் ஒரு சம்பந்தத்தினால வந்தது. இந்த ஃபோனை நான் வாங்கினதுனால எனக்கு இது உடைமை, இந்த வீடு நான் வச்சு தங்கிறதுனால எனக்கு உடைமை, இந்த குழந்தை என்னிடம் பிறந்ததுனால எனக்கு உடைமை. அப்படி இல்லை பெருமாளோட. எட்டர்னலி நாம் அவனுக்கு உடைமை, நாம் அவனுக்கு சேஷம். ஸோ இப்படி ஆசிரியர்கள் தங்களையும் தங்கள் உடைமைகளையும் ஈஸ்வரனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைக்கிறது அவர்களுடைய ஸ்வரூபத்தால். ஆனால் அவன் பெருமாள் தன்னையும் தன் உடைமையையும் அவர்களுக்கு ஆக்கி வைக்கிறது வாத்சல்ய சௌஷீல்ய சௌலபியங்களினாலே. ஆகையால் இதனால் வாத்சல்ய சௌஷீல்யாதிகளை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். அதனால் சரண்யதையை சொல்லுகிறது, அவன் சரண்யன் என்று தெரிவிக்கிறது. ஸோ ஏகஸ்வமசி என்ற ஸ்லோகத்தில் பார்த்தோமே, சுவாமித்துவம் சௌலபியங்கள் இதெல்லாம். அது மாதிரி வாத்சல்ய சௌஷீல்யங்கள் அதெல்லாம் சரண்ய லட்சணம். இதெல்லாம் நமக்கு அவங்ககிட்ட மகா விஸ்வாசத்தை அதிகப்படுத்தும், உண்டாக்கும். அவனை கம்ப்ளீட்டாக நம்பலாம். அப்படிப்பட்டவன் அவன், பரமகாருணிகோ பகவான். இப்படி நதே ரூபம் நச்சாகாரோ தே ரூபம் ந நித்தியம் விபும் சர்வகதம் இடந்திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று சொல்லுகிறபடி எஞ்ஞான்றும் எங்கும் மொழிவர நிறைந்து நிற்கும் திவ்யாத்மஸ்வரூபான உனக்கு ஷேப்பு, கருப்பு, இப்படி ரூபமெல்லாம் கிடையாது. நச்சாகாரகா சிரகா பாணிகி, உடம்பு கிடையாது. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் என்றபடி ஸ்திரீத்துவம் பும்சம் என்ற ஆகாரமும் இல்லை. நாயுதானி, திவ்யாத்மஸ்வரூபத்தில் சங்கு சக்கரம் முதலிய திவ்யாயுதங்கள் இல்லை. நச்சாஸ்பதம், சர்வ ஆதாரமான திவ்யாத்மஸ்வரூபான உனக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. ததாபி புருஷாகாரகா, இப்படி திவ்யாத்மஸ்வரூபத்தில் ரூபங்கள் போன்றவை இல்லாவிட்டாலும் நீலதோ யதமத்தியஸ்தம் வித்யுல்லேகே பபாஸ்வரா என்றும் ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்மய மஸ்ருகு, ஹிரண்ய கோல்டன் கலர் முஸ்டாஷ், கோல்டன் கலர் ஹேர், ஹிரண்ய கேசகா தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷினி, செந்தாமரை கண்ணன், ஹிரண்மய புருஷன், தங்கமயமான புருஷன், அவனை நான் பார்க்கிறேன் என்கிறது வேதம். நித்திய சித்தே ததாகாரே, எப்பொழுதும் திருமேனியை வைத்திருப்பாய், விண்மீதிருப்பாய் என்றபடி அப்ராகிருத நித்திய சித்தமாயிருப்பான். குன்றோடு கொழுமுகில் போல், குவளைகள் போல், குறை கடல் போல் என்று சொல்லுகிறபடி நீல நிறம் உள்ளதாயிருப்பான். கோலார்ந்த நெடுஞ்சார்ங்கம் கூணர் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்ற ஒள்வாள் என்றபடி சங்கு சக்கரம் முதலிய பஞ்சாயுதங்களை உடையவனாய், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றபடி ஆதிசேஷனான சிம்மாசனத்தில் இருப்பவனாய், புருஷாகாரமான திருமேனியுடன் பக்தர்களுடைய தியானார ஆராதன அர்த்தமாய் விளங்குகிறாய். இதற்கு முன் உண்டான சந்தேகங்களுக்கு சமாதானம் பிறந்தபடி கீழ்ச்சொன்ன பிரமாணங்கள் சர்வேஸ்வரனுக்கு திருமேனி உண்டு என்றும், அது நித்தியம் என்றும், அது அப்ராகிருதம் சுத்த சத்வம் என்றும் சொல்வதால் அப்பிரத்யக்ஷ விஷயத்தில் சாஸ்திரங்களுக்கு விருத்தமான யுக்திகளை கொண்டு தோஷங்கள் சொல்ல முடியாது. வேதங்களில் பாணி பாதங்கள் கை பாதமெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு நம் போன்ற பிராகிருதமான அங்கங்கள் இல்லை என்பது அர்த்தமாக, அதே சமயத்தில் அந்த திவ்யாத்மஸ்வரூபம் ரூபங்கள் இதை பார்க்க முடியாது என்று சொல்வதால் அது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். இதனால் ஒரு பிரமாணங்களுக்கும் விரோதம் இல்லை. ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தில் இல்லாத வர்ணாகாரதிகள் தேகத்தில் காணப்படுகிறது. பகவத் ஸ்வரூபத்தில் இல்லாத ரூபாதிகள் அவன் திருமேனியில் இருப்பதும் விருத்தமன்று. ஸோ பகவத் ஸ்வரூபத்தில் இல்லாத ரூபாதிகள் அவன் திருமேனியில் இருக்கும். ஆகையினால் பதங்களுக்கு சுவாரஸ்யமாய் பிரமாண சித்தமாய் இருக்கும் அர்த்தத்தை விட்டு விடுவது உச்சிதமில்லை. அதனால் இப்படி ஆச்சரியமாக நம்ம அனுபவிக்கணும். அவனுக்கு திருமேனி இல்லை, அவனுக்கு அது இல்லை அப்படின்னு கிடையாது. இருக்கு, அது ஆஸ்ரிதர்களுக்கு உபயோகமாக இருக்கிறது. ஆஸ்ரிதர்களை அனுபவிக்காக அவன் எடுத்துக்கொள்கிறான்னு அதை அனுபவிக்கணும். இப்படி இது நித்தியம். ஸோ இந்த மாதிரி திருமேனியுடன் பக்தர்களுடைய தியார ஆராதன அர்த்தமாக விளங்குகிறாய் என்றபடி
இதனால் முன்னுண்டான சந்தேகங்களுக்கு சமாதானம் பிறந்தபடி என்னென்னில் கீழ்ச்சொன்ன பிரமாணங்கள் சர்வேஸ்வரனுக்கு திருமேனி உண்டு என்றும் அது நித்தியம் என்றும் சொல்வதால் பிரத்யட்சம் இல்லாத விஷயத்தில் சாஸ்திரங்களுக்கு விருத்தமான யுக்திகளை கொண்டு அதுக்கு விநாச பரிணாமாதி தோஷங்கள் சொல்ல முடியாது. ஆகையால் வேதங்களில் கை இல்லை கால் இல்லைன்னு சொன்னதற்கு நதஸ்ய பிராகிருதா மூர்த்திகி என்றபடி பிராகிருத்தமான அங்கங்கள் இல்லை என்று அர்த்தம். திவ்யாத்மஸ்வரூபத்திற்கு ரூபங்கள் இல்லாதபடியால் பார்க்க முடியாது என்று சொன்னதில் ஒரு பிரமாணங்களுக்கும் விரோதமில்லை. குரத்தாழ்வானும் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். குரத்தாழ்வான் பரிஜன பரிபர்கான்னு வரதராஜஸ்தவத்தில் 63வது ஸ்லோகத்தில் பரிஜன பரிபர்கா பூஷணான் யாயுதானி பிரவர குணகணாச்ச ஞான சக்தியாதயஸ்தே பரமபதமதாண்டான் யாத்மதே ஹஸ்ததாத்மா வரதா சகலமேதத் சம்ஸ்ரிதார்த்தம் சகர்த்த. அதாவது பேரருளாள பெருமாளே, சேஷானாதிகள் சர்வ பரிஜனங்களும் சேஷன் அனந்தன் கருடன் போன்றவர்கள் குடை போன்ற பரிச்சதங்களையும் அந்த பரிஜனங்களையும் திவ்ய பூஷணங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் நீ ஏன் ஏந்திக் கொள்கிறாய்? ஞான பல சக்தி வீரியம் தேஜஸ் போன்ற குணங்களையும் பரமபதத்தையும் சர்வ அண்டங்களையும் உன் திருமேனியையும் திவ்ய ஆத்மஸ்வரூபத்தையும் நீ ஏன் இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஆஸ்ரிதர்களுக்காக ஆக்கி வைத்துள்ளாயாமே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் போக்ய போகஸ்தான போகோபகரண பரிஜன பரிச்சதங்களை பற்றிய ஈடுபாடு வெளிப்படுகிறது. அனந்தன் என்கிற ஆதிசேஷன், வேதாத்மாவான வைனதேயன், சேஷாசனன் என்ற சேனாபதி ஆழ்வான் முதலான நித்தியசூரிகள் உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணும் பரிஜன முக்கியர்கள், குடை சாமரம் முதலான போகோபகரணங்கள், கிரீடம் ஹாரம் பீதாம்பரம் போன்ற பூஷணங்கள், திரு ஆழி திருச்சங்கு முதலான திரு ஆயுதங்கள், அழகுக்கு அழகு செய்யும் ஆயுதங்கள், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌந்தர்ய சௌசீல்ய சௌலபிய வாத்சல்ய போன்ற குணங்கள், எல்லா தொகுதிகள், உன் ஸ்தானமான பரமபதம், பல பல அண்டங்களாலான லீலா விபூதி, உன் அதிகாரத்தின் கீழ் எல்லாம் இயங்குபவை. அப்புறம் உன் திவ்யமான அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம், இதே போல உன் திவ்யாத்மஸ்வரூபம். அப்பனே, இவையெல்லாம் உனக்கே உதவுபவை என்ற கணக்கே கிடையாது. எல்லாவற்றையும் நீ ஆஸ்ரிதர்களுக்காக உன்னை அனுபவித்த அவர்கள் காலத்தை போக்குவதற்காகவே உன்னிடம் ஏற்ற அருள்கிறாயாமே. என்னே இது என்னை உருக்குகிறதே. ஆழ்வான் அனுபவிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை துவயமந்திரமாக பெரியோர் நிர்வகித்து அனுபவிப்பர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.